உள்ளதும் போச்சுடா முல்லக்கண்ணா. இலங்கையில் அரசு துறையில் பல்வேறு விதமான சேவைகள் காணப்படுகின்றன. ஆனால் இந்த எல்லா சேவைகளையும் உருவாக்குவது ஆசிரியர் சேவைதான். ஆனால் இன்று இலங்கையில் ஆசிரியர் சேவைக்கு காணப்படுவது மாற்றான் தாயின் நிலைமையை என்றால் அது மிக என்று கூறுவதற்கில்லை. எந்த ஒரு உயர் பதவியினையும் ஒருவன் வகித்தாலும் அவன் நிச்சயம் ஒரு ஆசிரியரின் வழிகாட்டலில்தான் உயர்ந்திருப்பான். ஆனால் இன்று எத்தனை பேர் அதனை எண்ணி பார்க்கின்றனர் என்பதுதான் இன்றுள்ள கேள்வி. அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. ஒரு சில ஆசிரியர்களின் செயல்பாடுகளினால் இன்று இந்த சேவைக்குள்ள மதிப்பு குன்றியிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டியதுதான். எமது நாட்டை பொறுத்தவரையில் அரசு சேவையில் ஆசிரியர் சேவை காணப்பட்டாலும் ஏனையவர்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கின்றனவா என்பது எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றே என்று கூறி நச்சின்னு 4 வார்த்தையை ஆரம்பிக்கின்றேன். பல துறைகளுக்கு மேலதிக கொடுப்பனவு, விடுமுறை, வாகன போமி, வாகனம், இலவச விடுதி, காப்புறுதி, பயண கட்டணம், எரிபொருள், வெளிநாட்டு புலமை பரிசில், அடிக்கடி பதவி உயர்வு என அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆசிரியருக்கு என்று இருந்தது ஒன்றே ஒன்றுதான். அதுவும் செயலாளர் தீர்மானித்தால் ஆசிரியர் சேவையாற்றும் பாடசாலையிலேயே தனது பிள்ளைகளை சேர்த்து கொள்ளலாம் என்றது. ஆனால் இந்த புதிய அரசாங்கம் வந்து அதுக்கும் ஒலை வைத்தது என்றுதான் கூற வேண்டும். இது இல்லாமல் போனதால் பல ஆசிரியர்கள் ஜனாதிபதி செயலகத்தின் முன் நேற்று வரை போராட்டம் செய்து வந்தனர். அதற்காக கல்விசார் ஊழியர் சங்கமும் இணைந்து போராடியது. அதற்கு ஜனாதிபதி செயலாளருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் எதிர்வரும் திங்கட்கிழமை இது தொடர்பாக ஒரு கேபினட் பத்திரம் சமர்ப்பிப்பதாகவும் இது ஆசிரியருக்கு நன்மை அளிக்கும் வகையில் முன்வைப்பதாகவும் சொல்லியிருப்பதற்கமைய போராட்டம் திங்கட்கிழமை வரை கைவிடப்பட்டுள்ளது. எது எவ்வாறான போதிலும் இலங்கையின் சுகாதாரத்துறையினை எடுத்துக்கொண்டால் அவர்களின் உறவினர் முதல் அங்கு பணிபுரிபவர்கள் மருந்து பெற்றுவதற்கு வைத்திய பரிசோதனை செய்து கொள்வதற்கும் அவர்களுக்கென தனியான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் புகையிரத்துறையினை எடுத்துக்கொண்டால் இதே நிலைதான். மின்சார சபையினருக்கு என்று பல இடங்களில் பங்களாக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அப்படி என்றால் ஆசிரியருக்கு குறைந்தது அவர் சேவையாற்றும் பாடசாலையிலாவது அவரின் பிள்ளைகள் படிப்பதற்கு இடமளிக்க கூடாதா? ஆசிரியர் சம்பளம் என்றாலும் சரி, பதவி உயர்வு என்றாலும் சரி, நிலுவைச் சம்பளம் என்றாலும் சரி, எதை எடுத்தாலும் போராடியே பெற வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இந்த நாட்டில் உள்ளன. இதற்கு பிரதான காரணம் ஆசிரியர்களிடம் ஒற்றுமையின்மையே என்பதை சொல்லி நச்சின்னு 4 வார்த்தையை நிறைவு செய்கிறேன். කාරණාව. හැබැයි අපි නැවතත් කියන මේ වෙලාවේ මෙතන ඉන්නවනේ දැන් මුත්‍යාචල මහතුරු වරේ මේ කට්ටිය තොරතුරු දෙන කට්ටිය ඉන්නවනේ. එයාට කියනවා මේක මේ ප්‍රශ්නයක් කරගත්තු එකක් මිසක් කැබිනට් තීරණ අරගෙන කැබිනට් පේපර් දාලා ගැසට් ගහලා චක්‍රලේ ගහලා කරන්න ඕන ගේම් වලක් නෙවෙයි. හැබැයි දැන් මේගොල්ලෝ ඕනෑම පුංචි දෙයක් වුණත් ලොකු කරගෙන ඒක වණ කරගෙන ඊට පස්සේ අත්පොලේ ගහගෙන නාන ඒ සංස්කෘතියට තල්ලු වෙලා තියෙනකේ මේකත් එහෙම නාන එක තමයි ඒගොල්ලන්ගේ ඕනාව තියෙන්නේ. ඉතින් අපිට කරන්න දෙයක් නැහැ.